அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, உறவினர்களே, இந்த இடத்தில் ஷேக் முபாரக் மதனி அவர்கள் பள்ளியில் சொல்லித்தார நவைத்து சௌமகதின் அன் அதா இஃப்ரதி ரமதான் என்றதை ஹதீத்தில் இல்லை, தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னால் நோமுனியத்து சுன்னத்துன்னு சொல்லியிருந்தார். அது பிள்ளைன்னு நாங்கள் எடுத்து முன் வச்சிருக்கிறோம். இதே போல் ஒவ்வொரு காலத்திலையும், குறிப்பாக ரமதானுடைய காலம் வந்தால் ஒவ்வொரு விடயங்கள் எடுத்துக்கொண்டு வந்து இது பிதாத்துன்னு சொல்லி என்ன செய்வார்கள், பிதாத்துன்னு சொல்கிறதுக்கு சில விடயங்களை கண்டுபிடிச்சி தடி வச்சுக்கொண்டு பிதாத்துன்னு சொல்லிடுவார்கள். ஏனென்றால் ஃபிக்குடைய ஷாஃபி ஃபிக்குகில் இவர்கள் அதாவது ஆய்வு செய்து பார்த்து என்னென்ன ஆதாரத்தை இவர்கள் முன் வச்சு செய்கிறார்கள், அந்த ஆதாரத்தில் என்னென்ன பிழை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அப்படி சொல்கிற ஆக்கள் இல்லை. எடுத்த உடனே ஹதீஸில் எங்கே தேடியாச்சா அவங்களுக்கு கிடைக்க இல்லையா உடனே செய்கிறது என்ன, இது பிதாத்து கூடாதுன்னு சொல்லிடுவார்கள். இதை நான் பார்க்குறோம். இந்த பதிவு என்னென்னா, குறிப்பாக எங்களோட ஷாஃபி மதவை சேர்ந்தவர்கள் தான் பொதுவாக இலங்கையில் இருக்கிறோம். இதில் நான் வேறு வருடங்களில் வைக்கிறோம். எங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோமோ தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கொள்வோம். நீயத்து மனதில் வைக்கிறது ஷர்த், கண்டிப்பாக வச்சாக வேண்டும், வாஜிபான விஷயம். நீயத்தில் மனதில் நீயத்து வர இல்லாட்டி நோம்பே கூடாமல் போயிடும். இது அடிப்படை. இமாம் சொல்லித்தருதல் என்ற விஷயத்தை வருவோம். சொல்லித்தாரது இபாதத்தாண்டா, சொல்லித்தருதல் என்பது இபாதத்தில்லை. இமாம் சொல்லித்தாரதை அப்படியே சொல்ல வேண்டும், அப்படி வச்சா தான் நோன்பு கூடும், அப்படி ஒரு விஷயமே இல்லை. சொல்லித்தாரதை எந்த பிரச்சனையும் இல்லை, பின்னால் பேசுவோம். எந்த கிதாப்லேயும் நாங்கள்கிட்ட சொல்லித்தருதல் இபாதத்துன்னு எழுத இல்லை. எங்காவது எனக்கு கிதாபில் சொல்லி கொடுக்கணும், சொல்லி தருதல் இல்லாட்டி உச்சரித்தல், நாவால் உச்சரித்தல், இது இபாதத்துன்னு எழுதியிருந்தால் அப்போ அதுக்கு எதிராக என்ன செய்யலாம், முபாரக் மதனியோ இல்லாட்டி இந்த முர்ஷித் அப்பாஸியோ யாரை வந்து என்ன செய்யலாம், குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றை இபாதத்துன்னு எழுதி வச்சிங்கன்னு கேட்கலாம். எனவே அப்படி ஒரு விஷயமே இங்கே இல்லை. நீயத்தில் மிச்சம் தெளிவு. நீயான்றது உள்ளத்தில் வைக்க வேண்டும், மனசில் வைக்க வேண்டும், அது தெளிவு எல்லாருக்கும். சொல்லி கொடுத்தல்ன்றது வாஜிபம் இல்லை, அது இபாதத்துன்று நான் இபாதத்துன்றே கருத இல்லை. சொல்லி தருதல் உச்சரித்தல், நாவால் உச்சரித்தல் இபாதத்தே இல்லை என்றதால் எங்கள்கிட்ட பிரச்சனையே இல்லை. முதலாவது விஷயம். சரி, இந்த பகுதி எந்த இடத்துல வந்து எந்த அடிப்படை கீழால் வருது நான் பார்க்கணும். ஒன்று, ஆதாரம் என்று வரக்குள்ள இபாதத்தாக இருந்தால் நேரடியாக என்ன செய்யும், ஒரு நஸ்ன்னு சொல்கிறது, குர்ஆன் இல்லாட்டி ஹதீஸோட நேரடியாக சம்மந்தப்படும். அந்த சட்டங்களில் கிளை சட்டங்கள்ன்றது ஜுஸ்இயாத்துன்னு சொல்கிறது அரபில். கிளை சட்டம்னு வந்தால் ஒவ்வொரு கிளை சட்டங்களையும் குர்ஆன் ஹதீஸில் கண்டுபிடிக்க இயலாது. ஒவ்வொரு கிளை சட்டங்களும் குர்ஆன் ஹதீஸில் இல்லை. பொது சட்டம் ஒன்று இருக்கும், அதுக்கு குர்ஆன் சுன்னால ஆதாரம் இருக்கும். அந்த பொது சட்டத்துக்கு உள்ளால, பொது விதிமுறைக்குள்ளால, பொது அடிப்படை விதிமுறைகளுக்குள்ளால் என்ன செய்யும், இது மாதிரியான கிளை சட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும், முழுமையாக உள்ளடங்கும். அந்த பகுதிக்குத்தான் இந்த அதாவது நீயத்தை சொல்லி கொடுத்தல், நீயத்தை உச்சரித்தல் என்ற பகுதி அங்கே தான் வரும். உதாரணமாக நாங்கள் எடுத்து உதாரணத்துக்கு இப்போ தொழுகை இருக்குது. தொழுகையில் நேராக சஃபில் நிற்கணும், இதுதான் நிற்கிற முறை. ஆனால் நேராக நிற்கிறதுக்காக வேண்டி பள்ளியில் என்ன செஞ்சுக்கிறாங்க, கோடு அடித்து வச்சுக்கிறாங்க. சில வஹாபிச பள்ளியில் கோடு இல்லை, சஃபும் இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க இப்படி சஃப் உண்டு, என்ன குர்ஆன் ஹதீஸில் வந்தில்லை, சஹாபாக்கள் யாரும் சஃபில் நிற்க இல்லை, எப்படி கீறி வச்சு கொண்டு நிற்க இல்லை. எனவே நாங்கள் நேராக நிற்கிறோம். சரி, என்ன பிரச்சனைண்டா, இப்போ கோடு அடித்து அந்த அடித்த கோட்டில் நாங்கள் நேராக நிற்தல் என்ற பிரச்சனை எடுத்தோம்டா, இப்போ பார்க்கணும் கோடு அடிக்கப்பட்டதற்காக வேண்டி நேராக நிற்கிறோமா, இல்லை நேராக நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோடு அடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். இந்த கோடு அடிக்கப்பட்டிருக்கிறதே நேராக நிற்கிறதுக்காக வேண்டிய தவிர நேராக கோடு அடிக்கப்பட்டதுக்காக வேண்டிய செய்கிற யாரும் வந்து நேராக நிற்க பார்க்குறது இல்லை. நேராக நிற்கிறது தான் கடமை, கோட்டுக்கு மேலே நிற்கிற கடமை இல்லை. இப்போ நேராக நிற்கணும், அது சரியாக நேராக நிற்றல் என்ற சரியாகணும் என்றதுக்காக வேண்டி தான் கோடை கறி வச்சுக்கிறது. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறோம், கோடெல்லாம் கருது ஆதாரம் இல்லை, குர்ஆன் சொன்னால் ஆதாரம் இல்லை என்று சொல்லலுமா, சொல்ல இயலாது. ஏனெண்டா இது வந்து வசீலான்னு சொல்கிறோம். வசீலான்னு சொன்னால் இது துணையாக
அதாவது ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு கருவி, துணை இல்லை சாதனம், ஒரு கருவின்னு நாங்கள் சொல்லுவோம். துணையாக பாவிக்கிற நேரம் அதுக்கு என்ன சட்டம் வருமெண்டா, பொதுவாக எதுக்காக வேண்டி என்ன நோக்கத்தில் என்ன இலக்கில் இது செய்யப்படுதோ அந்த இலக்குக்குரியதான் இந்த இடத்துல வரும். இப்போ நான் நிற்றல், நேராக நிற்றல் என்பது அந்த இலக்கே தவிர கோட்டுக்குமே நிற்கிறது இலக்கு இல்லை. நேராக நிற்றன்றதுக்கான தான் இது ஒரு வசீலாவாக ஒரு துணையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இதே மாதிரி பாங்க சொல்கிறோம். எதில் சொல்கிறோம்? மைக்கில் சொல்கிறோம். பாங்க சொல்கிறது தான் இபாதத்தை தவிர மைக்கில் பாங்க சொல்கிறது இபாதத்தாண்டா இல்லை. பாங்க சொல்லுதல் இபாதத்து. சத்தம் எல்லா இடத்தும் போக வேண்டும், அதான் என்றால் அப்படி தான் எல்லா இடத்தும் போகணும்னு கேட்கணும் என்றதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? மைக்கை பாவிக்கிறோம். இப்போ பார்க்கணும், மைக் இருக்குது என்பதற்காண்டி பாங்க சொல்கிறோமா, இல்லை பாங்கு சொல்கிறதுக்காண்டி மைக்கு பாவிக்கிறோமான்னு பார்க்கணும். நாங்கள் பாங்க சொல்கிறது தான் மைக்கு பாவிக்கிறோமே இல்லாமல் மைக் இருக்குன்றதுக்கான யாரும் என்ன செய்யறதில்ல, பாங்க சொல்கிறது இல்லை. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குடைய அடிப்படை மக்சதை கண்டுபிடிச்சாதான் இந்த சட்டத்தை சரியாக விளையம் கொள்ளலாம். நியத்துக்கு நாங்கள் வருவோம். நியத்தை பொறுத்த வரைக்கும் இமாம் சொல்லித்தாராரு என்றதுக்காக நாங்கள் நியத்து வைக்கிறோமா, இல்லை நியத்து வைக்கிறது வாஜிப் என்றதுக்காக இமாம் சொல்லித்தாரான்னு பார்க்கணும். யாரும் என்ன செய்யறதில்ல, இமாம் சொல்லித்தாராரு என்பதற்காக நான் நியத்தை வச்சிருவோம் என்று வாரல்ல. நியத்தை எல்லாரும் வைக்கிறது கடமை வச்சாக வேண்டும் என்றதுக்காக வேண்டித்தான் இமாம் என்ன செய்கிறாரு, நியத்தை சொல்லித்தாராரு. எனவே இமாம் சொல்லித்தருதல் இல்லை நாங்கள் உச்சரித்தல், நாவல் அடுத்தவங்களுக்கு கேட்குறது சொல்கிற, இது ஒன்றுமே என்ன இல்லை, நேரடியாக இது ஒரு தனி இபாதத்துன்னு யாருமே சொல்ல இல்லை. அந்த இடத்துல நேரடியான இபாதத்தது நீயத்து. இபாதத் சீரான்றால் முதல்ல நீயத்திக்கணும். நீத்து வர இடம் என்ன? மனது, உள்ளத்தை நீத்து வரணும். உள்ளத்தை ஞாபகத்து வாரத்துக்காக வேண்டி அவர் சொல்லித்தாரார், அவ்வளவுதான். சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இதுக்கெல்லாம் நான் வசீலான்னு சொன்னேன் தானே. இது சம்பந்தமாக இது சொல்கிற பொது விதி, சில விதிமுறை இருக்குது, பொது சட்டங்கள், பொது விதின்னு சொல்லுவோம். அதாவது அல் கவாயித் அல் ஃபிக்ஹியான்னு சொல்லுவோம், அல் உசூல் அல் ஃபிக்ஹியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் 1000 வருடம் பழமை வாழ்ந்த எல்லா ஃபிக்குகள்லையும் இது இருக்குது. ஆனால் அந்த ஃபிக்குக என்ன என்ற வஹாபிச சமூகம் என்ன சொல்லும், அது பிழை, அது இல்லை, அது பிதஅத், இமாம் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு சொல்லி 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 இங்கே சொல்லுவாங்க. ஆனால் வஹாபிச தலைமை பீடமைக்கு தானே சவுதியில் இருக்குது, அவங்களோட சைடுகள் அமைக்குது. இங்கே எல்லாம் பார்த்தோம்டா இந்த பொது விதிகளை அவங்களோட ஃபிக்குடைய எந்தெந்த ஃபிக்குடைய இமாம்களையும் ஃபிக்குகையும் போட்டு பிழை, வழிகேடு, நரகம்ன்ற சொன்னாங்களோ அதுகளுடைய எல்லா அடிப்படையும் வச்சுத்தான் அவங்களும் தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறத இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அடிப்படையாக இதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது. அதில் உண்டு அல் வசாயில் லஹா ஹுக்முல் மகாசித், லில் வசாயில் ஹுக்முல் மகாசித் என்றது இங்கே இருக்குது எங்களுக்கு. இதனால் நேரடியாக உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்க இல்லை என்றதுக்காக வேண்டி சொல்லி கொடுக்குறது பிதத்தாக ஆகவே மாட்டாது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றதாங்க இதனோட ஞாபகப்படுத்துகிறோம். இதோட இன்னும் சில கவாய்கள் இருக்குது. அதாவது பொதுவாக எல்லாரும் தெரிஞ்ச பாவிக்கிற விஷயம்தான் அந்த அதாவது மாலா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வாஜிபான ஒரு கடமை அதன் மூலமாகத்தான் நடைபெறும் என்றிருந்தால் அந்த விடயமும் வாஜிபாக பைத்திரும். உதாரணமாக தொழுகைக்கு நேரமாகுது, தூரத்துக்கு பாங்க சொல்லுது. இப்போ உது செஞ்சு தொழணும், உது செய்து தொழ வேணுமென்ற சட்டம். ஆனால் உது செய்கிறது கையில் தண்ணி இல்லை. இப்போ உடனே பாஞ்சு என்ன செய்யக்கூடாது, தயமம் செய்யக்கூடாது. ஏனண்டா பக்கத்தில் கடையில் தண்ணி இருக்குது, நான் என்ன செய்யணும், இப்போ காசை கொடுத்து தண்ணி வாங்குறது வாஜிப். இப்போ காசை கொடுத்து தண்ணி வாங்கி அவ்வளோ செய்யணும்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸில் தேட போனால் அங்கே இருக்காது. தண்ணி இல்லையா தயமம் செய்யணும், அங்கே இருக்கும். தண்ணி இல்லாட்டி தயமம் செய்யுங்க. இப்போ தண்ணி இருக்குதா இல்லையாண்டா எங்களோட கையில் இல்லை, கடையில் இருக்குது. இப்போ என்ன செய்கிறது, அதுக்குரிய விலையில் அந்த தண்ணி இருந்தால் 100 ரூபாவுடைய தண்ணி 100 ரூபாவுக்கே கிடைக்குதுண்டா கண்டிப்பாக கையில் காசும் இருந்தால் அதை கொடுத்து வாங்கி எடுத்து உது செஞ்சு தொழணும். இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டு பார்த்தோம்னா குர்ஆன்லேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை. என்ன சொல்லலாது, இல்லை எங்களுக்கு விளங்குது தானே, கையில் காசு இருந்தால் வாங்கணும் தானே, எங்களுக்கு விளங்குற கதையெல்லாம் என்ன இல்லை, மார்க்கமாக ஆகாது. இது ஏதாவது சட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். வஹாபிச சட்டப்படி குர்ஆனில் ஹதீஸில் கொண்டு வந்தால் அவங்களுக்கு சட்டம் இல்லை. ஏண்டா தண்ணி இல்லாட்டி தேமத்து போகணும். அது இல்லாமல் ஃபிக்ஹுடைய காயிதாக்கு வந்தோம்டா
தாராளமாக எங்களுக்கு பதில் எங்கள்கிட்ட இருக்குது. தண்ணி இல்லையா, கடையில் அக்கம் பக்கத்தில் கடையில் தண்ணி இருக்குதா, காசு இருக்குதா வாங்குறதுக்கு, வாங்கி வுது செஞ்சு தொழுகிறது அவங்களுக்கு வாஜிபு. எனவே இப்படி பொதுவான விதிமுறை நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு விதிமுறைக்கு உள்ளால தான் இந்த மதபுடைய கிதாபில் சட்டத்திட்டங்கள் வறுமை இல்லாமல் ஒன்றுக்குமே இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வரமாட்டாது. எனவே நாங்கள் அன்பாக சொல்கிறோம். குறிப்பாக இந்த பிதத்துன்னு சொல்கிறதுல மும்முரமாக இருக்க 5-6 வைக்கிறாங்க. இவங்க சொல்கிற எல்லா பிதத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா அது அடிப்படையே இல்லாத விதத்தாக இருக்குது. கிட்டத்தில் முர்ஷித் அப்பாசி சொல்லியிருந்தார், யாசீனை தனி அச்சிட்டு அந்த யாசீனை எடுத்து ஓதுற பிதத்து 114 சூறாவுள்ள குரானுக்கு தானே, அந்த குரான் எடுத்து ஓதுனா அந்த குரானோட யாசின் ஓதுனா பிதாத்து இல்லைன்னு சொல்லியிருந்தார். பிதாத்தை விளங்கப்படுத்தி கொண்டு பிதாத்தை நான் நல்லா விளங்குதா இல்லைன்னு கேட்டுக்கொண்டு போகிறேன். அந்த வீடியோ நான் இதில் செய்யலை, நான் இதில் எட் பண்ண இல்லை, என்ன நேரம் போகிறேன் பேத்திரம். அதனால் நான் சொல்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 114 சூறாவில் உள்ள அந்த முஸ்ஹபை கொடுத்தா அதான சஹாபாக்கள்கிட்ட, அந்த உங்களோட கையில் இருக்கிற அந்த முஸ்ஹபை கொண்டு வந்து கொஞ்சம் நிறுவனிங்கண்டா பெரிய உதவி ஆகிக்கும். ஏனண்டா வஹாபிசத்துக்கு குர்ஆனும் இல்லை, அவங்களுக்கு சொந்தமாக சுன்னாவும் இல்லை, ஹதீஸும் இல்லை என்றது தான் உலகத்தில் உள்ள இன்றைய உலமாக்களுடைய ஆழமான சிந்தனையில் வந்த ஒரு விஷயமா இருக்குது. ஏனெண்டா அவங்க நினைக்கிறதா மார்க்கம், அந்த நினைக்கிற மார்க்கத்துக்கு ஏற்ற எந்தெந்த மாதிரிலாம் திருப்பணுமோ அப்படி திருப்புறது. அது கடைசியாக இப்போ சமீபத்தில் ஒரு அரபு உலகத்து அறிஞர் சொல்லிக்கிறாரு, ஹதீஸ்களில் சில சரியான ஹதீஸாக இருந்தாலும் அது இன்றைய உலகத்தில் அது சாத்தியப்படாது, அது கொஞ்சம் சைடாக்கணும்னு சொல்லிக்கிறாரு. இப்படியான ஃபித்னா ஃபசாதுகள் தான் இங்கிருந்து வந்து கொண்டிருக்குது. எனவே நாம் குறிப்பாக மார்க்கத்தை பின்பற்றக்குள்ள தெளிவான விளக்கத்தோடு பின்பற்றணும். தெளிவில்லாட்டி தெளிவில்லை உலமாகட்டு கேட்டுக்கொள்ளணும். நான் சொன்ன இந்த விடயங்களில் ஏதாவது தெளிவில்லாத விடயங்கள் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் போய் இந்த தலைப்பை சொன்னீங்கன்னா மிக தெளிவாக அங்குள்ள உலமாக்கள் உங்களுக்கு விளக்கம் தருவாங்கன்றதை ஞாபகப்படுத்தி கொண்டு முடிச்சுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.